காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த காப்பர் பிளேட்ஸ்லயும் எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? காப்பர் பிளேட்ஸ். அப்போ என்னென்ன காப்பர் பிளேட்ஸ் சார்? ஃபர்ஸ்ட் வேள்விக்குடி. வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ். இது பாண்டியர்கள் பத்தின இன்ஃபர்மேஷன். குறிப்பா முதுகுடுமி பெருவழுதி அப்படின்ற பாண்டிய அரசனை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்லுது. முதுகுடுமி பெருவழுதி அப்படின்ற பாண்டிய அரசன் பத்தி கேளுங்கம்மா. இன்ஸ்கிரிப்ஷன்ல ஸ்டோன் பேஸ்ட் தானடா இது. இதுதானே கேக்குறீங்க? இது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னாலே கல்வெட்டுக்கள்னு சொல்லணும் தமிழ்ல. இன்ஸ்கிரிப்ட்னா இன்ஸ்கிரைப்ட் இன் த ஸ்டோன். இப்ப பாக்குறதுனா இன்ஸ்கிரைப்ட் இன் பிளேட், காப்பர் பிளேட், செப்பு பட்டயங்கள் அப்படின்னு சொல்றோம். இது டிஃப்ரெண்ட். சரிங்களா? அதாவது இது எந்த ஊர்ல கிடைக்குதோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்கிரிப்ஷன் அந்த ஊர்ல எழுதியிருக்காங்க. கிளியரா இருக்கிறோமா? அந்த ஊர்ல தான் எழுதியிருக்காங்க. என்னால கண்ணை மூடி சொல்ல முடியும். உத்திரமேரூர் கல்வெட்டுனா அப்ப எந்த ஊர்ல எழுதியிருக்காங்க? உத்திரமேரூர்ல தான் அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனா காப்பர் பிளேட்ஸ் பொறுத்தவரை அப்படி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எந்த ஊர்ல கிடைக்குதோ அதான் காப்பர் பிளேட். டிஃபரன்ஸ் புரியுதா? அப்ப மேபி இந்த காப்பர் பிளேட்டை அரசன் அரண்மனை, வேள்விக்குடின்னு போடுறோம் இல்லையா, மேபி மதுரை அரண்மனையில உட்காந்து வெட்டியிருக்கலாம். ஆனா அது நமக்கு இங்கதான் கிடைக்குது, வேள்விக்குடியில கிடைக்குது. உடனே என்ன சொல்றோம்? வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிளியரா தம்பி? இதானே உங்க டவுட்? டிஃபரன்ஸ் புரியுதானே? சூப்பர். ஸோ இப்போ வேள்விக்குடி பிளேட் வந்து பாண்டியர்கள் பத்தின இன்ஃபர்மேஷனா நமக்கு சொல்லுது. பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? டன்னா? ஓகேங்க. ஸோ அதுக்கப்புறம் சின்னமனூர் காப்பர் பிளேட்ஸ். சின்னமனூர் காப்பர் பிளேட். இந்த சின்னமனூர் காப்பர் பிளேட் எதை பத்தி பேசுது சார் அப்படின்னா இந்திர விழா பத்தி பேசுது. இந்திர விழா. இந்த இந்திர விழாவை பத்தி சின்னமனூர் காப்பர் பிளேட்ஸ் நமக்கு பேசுது. சரிங்களா? இந்திர விழா பத்தின இன்ஃபர்மேஷனை சின்னமனூர் காப்பர் பிளேட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. கிளியரா சொல்லுங்களா? ஷுவரா? ரைட்டு. இதுக்கப்புறம் காசக்குடி காப்பர் பிளேட்ஸ். காசக்குடி செப்பு பட்டயம். இது பல்லவாஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குது. பல்லவர்கள் 6 பல்லவர்கள். பல்லவர்கள் 7ஆம் நூற்றாண்டில் நம்மள ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த பல்லவ மன்னர்கள்லாம். சரிங்களா? எஸ். பல்லவாஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை காசக்குடி செப்பு பட்டயம் நமக்கு கொடுக்குது. கிளியரா இருக்கிறோமா? ஸோ இப்போ இதெல்லாம் முக்கியமான. இது போக இன்னும் திருவாலங்காடு, காமப்பள்ளூர் அப்படின்னு சின்ன சின்ன காப்பர் பிளேட்ஸ் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே. சரிங்களா? எஸ்.